முகமது யாசின் சாமினா பேகம் அவர்களுடைய மகள் ஹாதியா பீவி சவுர் குகையை ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்க. அதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் குகைக்கு போறாங்க. குகைக்கு போகக்குள்ள அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் தான் முதல்ல போவேன். அங்க ஏதாச்சும் ஆபத்து இருந்துச்சுன்னா அது முதல்ல எனக்கு தான் அந்த ஆபத்து ஏற்படும். அது உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க முன்னாடி போயிடுறாங்க. முன்னாடி போனதுக்கு அப்புறம் அவங்க 4 ஓட்டைகள் இருக்கு. அந்த 4 ஓட்டைகளை 2 ஓட்டையை அவங்களோட கீழாடையை கிழிச்சு அவங்க 2 ஓட்டையை அடைச்சிடுறாங்க. இன்னும் 2 ஓட்டையை நம்ம எப்படி அடைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட 2 கால்களையும் அந்த ஓட்டையை மறைச்சிக்கிறாங்க. அப்படி மறைச்சிட்டு அப்புறம் உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மேலே மடியில் படுத்திருக்காங்க. தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலில் ஏதோ தீண்டுது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப வலியும் ஏற்பட்டுருச்சு. அது ரொம்ப துன்பம். அவங்களால பொறுத்துக்கவே முடியல. அவ்வளோ பெரிய வலி வந்துடுது. அப்போ சொல்கிறாங்க, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி அவங்களுக்கு எந்திரிக்க விட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிக்கிட்டே அவங்க அந்த காலில் உள்ளது நம்ம அப்படி லைட்டாக நவுத்துனா கூட நான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சிடுவாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த வலியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுது. அந்த தண்ணி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே பட்டுருது. அவங்க எந்திரிச்சிடுறாங்க. அபூபக்கரே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என் காலில் ஏதோ தீண்டிருச்சு, அதனால தான் என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அந்த ஓட்டையை கால் வச்சிருக்கிறது பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பு அந்த ஓட்டையில் அந்த பாம்பு அவங்க காலை கொத்திருக்கு. அந்த காலை கொத்தி இருக்கும் போது அது என்ன அவ்வளோ பெரிய பாம்பு அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க. இதுக்காக அப்படி அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உமிழ்நீர் அவங்களுடைய எச்சியை தொட்டு வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் அந்த வலியும் தூரமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மக்காவிலிருந்து சில மனிதர்கள் இவங்களை எதிரியாக வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது பார்க்குறாங்க ஒரு குகையை. அந்த குகை அந்த நிமிஷத்தில் அவங்கள மறைக்கிறதுக்காக சிலந்தி கூட அது கட்டிடுது. கட்டினதுக்கப்புறம் ஒரு சில ஒரு மனிதர் சொல்கிறாங்க, எதுக்கு இந்த குகையில் ஒரு வேலை இருப்பாங்களோ அப்படின்றாங்க. அதில் சில ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இதில் தான் இருக்க சான்ஸே இல்லை, உள்ளே எப்படி போயிருக்க முடியாது, இவ்வளோ பெரிய குகை போட்டிருக்கே அப்படின்னு சொல்லும் போது அது இல்லை அப்படின்னு நம்பிட்டு போயிடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.